அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TailorTubeTamil சேனல். இன்றைக்கி நம்ம வால் ஹேங்கிங் ஹோல்டர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் ஃபோன்ஸ், கேட்ஜெட், ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம், கீஸ் இதெல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படியும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃபான ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பனியன் கிளாத்து இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற பழைய ஜீன்ஸ் பேண்ட் எதாவது இருந்ததுன்னா கூட அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷீட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஓல்டு எக்ஸ்ரே அந்த மாதிரி இருக்கும்ல, எக்ஸ்பைரி ஆனது அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அந்த ஷீட் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். எடுத்துகிட்டு ஒரு 5.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஷீட் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஹேங்கிங் ஆர்கனைசர் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து நமக்கு ஃப்ரண்ட் டு பேக்கும் வந்து நமக்கு ஸ்டிஃபிங் தேவைப்படும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம இன்னொரு பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். அடுத்து மெட்டீரியலையும் ஷீட்டையும் எடுத்துக்கோங்க. ஷீட்டை வந்து மேலே வச்சு மெட்டீரியலை அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மெட்டீரியலை வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த ஷீட் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஷீட்டையும் மெட்டீரியலையும் வச்சு நம்ம தையல் போடணும். இந்த மாதிரி ரெண்டையுமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சு 4 சைடுமே நீங்கள் தையல் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றியும் வந்து தையல் போட்டுட்டு பிசுரை வந்து கட் பண்ணிவிடுங்க. இன்னொரு பார்ட்டையும் அதே மாதிரி நம்ம மெட்டீரியலையும் ஷீட்டையும் வச்சு ஸ்டிச்சிங் வந்து போட்டுருங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி 2 பார்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது நம்ம ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து 15.75 இன்ச்சு வருது. அதை அப்படியே டிவைட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவு ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 5 இன்ச்சு 4 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. நமக்கு 3 வேணாலும் வைக்கலாம், 4 வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 3 பார்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கட் பண்ண 3 பீஸ்க்குமே டிசைனுக்காக நம்ம வந்து பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த 3 பீஸ்க்குமே பைப்பிங் மாதிரி கொடுங்க. அடுத்தது நம்ம மேலே இந்த மாதிரி வி மாதிரி போட்டு டிசைனுக்காக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோரேஜுக்காக கட் பண்ண இந்த 3 பீஸையுமே இந்த மாதிரி அந்த பேக் சைடு மேலே வச்சு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த 3 ஸ்டோரேஜ் போர்ஷனையும் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த 3 ஸ்டோரேஜ் போர்ஷனையும் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் போடுங்க. இந்த மாதிரி சுற்றியும் வந்து நீங்கள் தையல் வந்து போட்டுக்குங்க.
அடுத்தது நம்ம எப்படி அந்த ஸ்டோரேஜ் போர்ஷனுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த வால் ஹேங்கரை சுற்றியுமே பைப்பிங் கொடுக்குறோம். அப்போ தான் டிசைனாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஸ்டோரேஜ் போர்ஷனை பைப்பிங்கெல்லாம் கொடுத்து நமக்கு ஃபைனல் அவுட்புட் இப்படி கிடச்சிருக்கு. இப்போ வந்து இந்த வால் ஹேங்கருக்கு நம்ம ஆணிலெல்லாம் மாட்டுறதுக்கு ஹேண்டில் மாதிரி வேணும். அதனால் சின்னதாக அந்த பைப்பிங்கே நம்ம ஹேண்டிலாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா எங்கே வேணால் நீங்கள் ஹேங்கிங் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு ஹேங்கிங் வால் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சு பார்க்கலாம். இது ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனு, கேட்ஜெட்டு, ஸ்டேஷ்னரி ஐட்டம், கீஸு எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஹேங்கிங் பண்ண முடியும். நீட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ஹேங் பண்ணி கூட பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் திங்ஸை வந்து ஹேங் பண்ணும்போது ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.